ஒரே நாளில் இலங்கைக்குள்ள 2 மிகப்பெரிய வேறு வரலாற்று பதிவுகள். ஒன்று, இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். ரெண்டாவது, வரலாற்றிலேயே முதலாக தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளை தவிர்த்து வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து பெரும்பான்மையான வாக்களித்து அவர்களுக்கு ஆசனங்களை கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்னன்றதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நேரடியாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ் கட்சிகளினுடைய இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்றதை நிறைய விஷயங்களை பற்றி கதைக்க போகிறோம். எல்லாத்தையுமே முதல்ல இருந்தே ஆரம்பத்திலேருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி.கே. கரிகாலன். முதல்ல இந்த பாராளுமன்ற தேர்தல் என்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருக்குது, எவ்வளவு வாக்களிப்புகள் நடந்திருக்குது, அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு ஆசனங்களை பெற்றுக்கின்றதை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 17,140,354 பேர் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதுக்குள்ள 68.93% மக்கள் மட்டும்தான் வாக்களிச்சிருக்கிறார்கள். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த எண்ணிக்கை மிக குறைவுன்னு சொல்லப்படுது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த வீதத்தை விட பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறார்கள்னு சொன்னால் 11,815,246 பேர் வாக்களிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள செல்லுபடியான வாக்குகள் 94.35% வாக்குகள் மட்டும்தான் செல்லுபடியான வாக்குகளாக இருந்திருக்குது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 6,67,240 வாக்குகள் 5.65% வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த ஒட்டுமொத்த இலங்கை ரீதியாகவும் எந்தெந்த கட்சிகள்லேருந்து எத்தனை ஆசனங்கள் கிடைச்சிருக்குது, தேசிய பட்டியலையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை ஆசனங்கள் கிடைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். முதலாவது தேசிய மக்கள் சக்தி மொத்தம் 68,63,186 வாக்குகள் கிடைச்சிருக்குது. 141 ஆசனங்கள் பொதுமக்களினுடைய வாக்குகள் மூலமாகவும் 18 ஆசனங்கள் தேசிய பட்டியல் மூலமாகும். ஆக மொத்தம் 159 ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெரும்பான்மையை பதிவு செய்து ஆட்சி அமைக்க போகிறார்கள். அடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி 19,68,716 வாக்குகளை பெற்று 35 ஆசனங்கள் 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் மொத்தம் 40 ஆசனங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2,57,813 வாக்குகள் 7 ஆசனங்கள் 1 தேசிய பட்டியல் மொத்தம் 8 ஆசனங்கள். புதிய ஜனநாயக முன்னணி 5,835,000 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களும் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களும் மொத்தம் 5 ஆசனங்கள். இலங்கையினுடைய பொதுஜன பெரமுன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 3,50,429 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களும் 1 தேசிய பட்டியல் ஆசனம் மொத்தம் 3 ஆசனங்கள். இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் 87,038 வாக்குகள் பெற்றுக்கொண்டு 2 ஆசனங்கள் 1 தேசிய பட்டியல் ஆசனம் மொத்தம் 3 ஆசனம். ஐக்கிய தேசிய கட்சி 66,234 வாக்குகளை பெற்று 1 ஆசனம். ஜனநாயக கூட்டணி 65,382 வாக்குகள் பெற்று 1 ஆசனம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 39,894 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 33,911 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 17 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், இலங்கை தொழிலாளர் கட்சி 17,710 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அடுத்ததா தேசிய பட்டியலிருந்து இந்த மக்களினுடைய வாக்கிலிருந்து ஆசனம் கிடைக்காம தேசிய பட்டியலில் மட்டும் 1 ஆசனம் கிடைச்சிருக்குது. எந்த கட்சிக்குன்னு சொன்னால் சர்வஜன அதிகாரம் என்ற கட்சிக்கு தேசிய பட்டியல் மூலமாக 1 ஆசனம் கிடைச்சு மொத்தம் 225 ஆசனங்கள் இந்த கட்சிகளுக்கு இந்த ஆசனங்களுடைய வீதத்தில் தான் கிடைத்து பாராளுமன்றத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கான ஆட்சி இப்போ அமைய போகுது. ஓகே, இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச வெற்றின்றது ஒரு மாபெரும் வெற்றி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட 3 ஆசனங்களை மட்டுமே பாராளுமன்றத்தில் வச்சு கொண்டு வந்த ஒரு கட்சிக்கு இன்றைக்கு 159 ஆசனங்கள் பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். என்ன ஒரு மிகப்பெரிய விடயம் என்னன்னு சொன்னால், இலங்கையினுடைய 22 தேர்தல் மாவட்டங்களையும் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர மிச்ச 21 அனைத்து மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி தான் முன்னிலையான ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய, சொல்லப்போனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லித்தான் இந்த வெற்றி இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்த ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்க்கறதுக்கு முதல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய
ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலையும் எத்தனை ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்ன்றதை வேகமாக ஒவ்வொரு மாவட்டமாக சொல்கிறேன். அந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ பெரும்பான்மை தேசிய மக்கள் சக்திக்கு மக்களினுடைய நம்பிக்கை வந்து அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. முதலாவது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் 6 ஆசனங்களில் 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு. அடுத்தது வன்னி தேர்தல் மாவட்டம் 6ல் 3 ஆசனங்கள், புத்தளம் 8ல் 6 ஆசனம், கம்பகா 19ல் 16 ஆசனம், கொழும்பு 18ல் 14 ஆசனம், களுத்துறை 11ல் 8 ஆசனம், காலி 9ல் 7 ஆசனம், மாத்தறை 7ல் 6 ஆசனம், ஹம்பாந்தோட்டை 7ல் 5 ஆசனம், திகாமடுல்ல 7ல் 4 ஆசனம், திருவோணமலை 4ல் 2 ஆசனம், அனுராதபுரம் 9ல் 7 ஆசனம், குருநாகல் 15ல் 12 ஆசனம், மாத்தளை 5ல் 4 ஆசனம், புலனறுவை 5ல் 4 ஆசனம், கேகாலை 9ல் 7 ஆசனங்கள், மகானுவர 12ல் 9 ஆசனங்கள், பதுளை 9ல் 6 ஆசனங்கள், ரத்தினபுரி 11ல் 8 ஆசனங்கள், மொனராகலை 6ல் 5 ஆசனங்கள், நுவரெலியா 8ல் 5 ஆசனங்கள், மட்டக்களப்பு 5 ஆசனங்களில் 1 ஆசனம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்சிருக்குது, 3 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைச்சிருக்குது, 1 ஆசனம் இலங்கை முஸ்லீம் காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி தான் இந்த தேர்தல் ஆசனங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் மாவட்டங்களுக்குமே வந்து கிடைச்சிருக்குது. இதுக்குள்ள இப்போ பிரதானமாக பெரும்பாலும் பேசப்படக்கூடிய விடயங்கள் ஒன்று வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த மாபெரும் மிகப்பெரிய எதிர்பார்க்காத வெற்றி. 2வது விடயம் என்னென்னு சொன்னால், வரலாற்றிலேயே முதல் தடவையாக இலங்கையினுடைய தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளை தாண்டி தமிழர்களினுடைய முக்கியமான இடங்களில் தமிழ் கட்சிகளை தாண்டி இன்னொரு கட்சிக்கு தங்களினுடைய பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து அந்த கட்சிகளுக்கு வந்து ஆசனங்களை பெற்று கொடுத்துருக்கார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்களினுடைய இடங்களில் வந்து பெரிய அளவில் ஆசனங்கள் கிடைச்சிருக்குது, மட்டக்களப்பு மாவட்டம் தவிர. இது வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக மாறி இருக்குது. என்னென்னு சொன்னால், வரலாற்றிலேயே எங்கேயுமே நடந்ததில்லை. ஆனால் இந்த முறை தான் முதலாக இவ்வளோ பெரிய சொல்லப்போனால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லி இந்த விடயம் இப்போ பேசப்படுது. ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் இந்த தமிழரசு கட்சிக்கு வந்து எத்தனை ஆசனங்கள் மொத்தமாக கிடைச்சிருக்குன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 8 ஆசனங்கள், 7 ஆசனம் மக்களினுடைய வாக்குகள் மூலமாகவும் 1 ஆசனம் தேசிய பட்டியல் மூலமாகவும் 8 ஆசனங்கள் கிடைச்சிருக்குது. அதுக்குள்ள முக்கியமான யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்கள், இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனம், சுயேட்சை குழு 17 1 ஆசனம், 6 ஆசனங்கள் இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள், இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து 1 ஆசனம், இலங்கை தொழிலாளர் கட்சிக்கு 1 ஆசனம், ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 1 ஆசனம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி திருவோணமலையில் தேசிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள், இலங்கை தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனம், ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்து 1 ஆசனம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து 3 ஆசனங்களும், இலங்கை முஸ்லீம் காங்கிரஸுக்கு 1 ஆசனமும், தேசிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனமும் கிடைச்சிருக்குது. ஆனா இதே நேரத்தில் கடந்த தேர்தல் கடைசி 2020ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆசனங்களை வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பெற்றுக்கொண்டது. அதாவது 128 ஆசனங்கள் பொதுமக்களினுடைய வாக்குகள் மூலமாகவும் 17 ஆசனங்கள் தேசிய பட்டியல் மூலமாகவும் கிடைச்சிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து 196 ஆசனங்களில் 9 ஆசனங்கள் பொதுமக்களினுடைய வாக்குகள் மூலமாகவும் 1 ஆசனம் வந்து தேசிய பட்டியல் மூலமாகவும் கிடைச்சிருந்தது. ஆனால் இந்த முறை மொத்தமாக கிடைச்சிருக்கக்கூடியது 8 ஆசனங்கள் தான். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன? இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பெரிய அளவிலான ஒரு பின்னடைவுன்னு சொல்லி இந்த விடயம் சொல்லப்படுது. தமிழரசு கட்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே இலங்கையினுடைய தமிழ் கட்சிகளுக்கு ஏற்பட்ட தமிழ் மக்களினுடைய வாக்குகள் கிடைக்காம ஏற்பட்ட ஒரு பெரிய அளவிலான பின்னடைவுன்னு சொல்லி இந்த விடயம் பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த தமிழரசு கட்சியை வந்து ஏன் நான் பின்னடைவுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொன்னால், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் வந்து மிக பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய அதிகமான வாக்குகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டமாக சொல்லப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஒட்டுமொத்த இலங்கையை வச்சு கொண்டு பார்த்தா கூட கம்பகா மாவட்டம், கொழும்பு மாவட்டங்களில் என்ன மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகுது, யாருக்கு தேர்தலில் வந்து அதிகமான வாக்குகள் கிடைக்குதுன்னு சொல்லி மக்கள் எவ்வளவு ஆர்வமாக பார்ப்பார்களோ அதே மாதிரி தான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்குது, யாருக்கு பெரும்பான்மை போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த பெருமை சிங்கள ஊடகங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் தான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம்.
அந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இவ்வளவு காலமும் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று கொண்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு தான் அந்த ஆதரவு வந்து மக்களால் வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், தமிழ் மக்கள் வாக்குகளை மாறி போட்டுட்டார்கள்னு சொல்லி யாராவது சொன்னால் கண்டிப்பாக அது கிடையாது. அது ஒரு தவறான விடயம். யார் மேலே பிள்ளைன்னு சொன்னால், மக்கள் மேலே என்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறுமே கிடையாது. யார் மேலே தவறுன்னு சொல்லி சொன்னால் அந்த அரசியல்வாதிகள் மேலே தான். முதலாவது பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருந்த அந்த பிளவுபாடு, ஒற்றுமை இல்லாத தன்மையால் தான் முதலாவது தமிழ் மக்களுக்கு இந்த கட்சிகள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து உருவானது. ரெண்டாவது அவர்களினுடைய சேவைகள், எப்படிப்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டது, அதே மாதிரி இப்போ கடைசி காலகட்டங்களில் இந்த தேர்தல் நெருங்கும் போது ஏற்பட்ட சர்ச்சைகள், அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், இந்த காரணங்களால் வந்து அவர்கள் மீதான நம்பிக்கை இல்லாமல் போனது. மூன்றாவது மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அல்லது தமிழ் கட்சிகளினுடைய வேட்பாளர்கள், அரசியல்வாதிகள் மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு மறந்து விட்டார்கள். இதுதான் ஒரு முக்கியமான விடயம். அதாவது நீங்கள் என்னதான் இருந்தாலுமே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இங்கே உருவாகி இருந்தாலும், என்னதான் நடந்திருந்தாலும், தமிழ் அரசியல்வாதிகள் முன் வந்து மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தலை, அவர்களுக்கு நீங்கள் விட்ட பிழைகளை இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை வந்து முதல்ல வந்து தெளிவுபடுத்திருக்கணும். இங்கே பேசப்பட்டது வந்து தமிழ் தேசியம். இதைத்தான் நான் ஏற்கனவே அந்த இலங்கையினுடைய தமிழ் கட்சிகள் தொடர்பான வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். தமிழ் தேசியம்ன்றது இங்கே முக்கியமான விடயம்தான். ஆனால் அதை தாண்டின எங்களோட பொருளாதாரம், நாங்கள் எங்களோட வாழ்க்கை தரம் மேலே வரணும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட விடயங்கள் இங்கே எங்களுக்கான தேவைகள் இருக்குது. அதை பேசி அதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தா தான் தமிழ் மக்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் தெளிவாகவே ஃபுல்லாக நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த விடயம் தான் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரணமாக நாங்கள் ஜஸ்ட் லைக் திஸ்ன்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. அவ்வளோ பெரிய பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து அந்த சொந்த இடத்துலையே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்த ஒரு கட்சி வந்து வெறும் ஒரே ஒரு ஆசனத்தை, 6 ஆசனத்தில் ஒரே ஒரு ஆசனத்தை பெற்று தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பின்னடைவுன்னு சொல்லி இதிலிருந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. தமிழ் அரசியல்வாதிகள் வந்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஒரு வாய்ப்பிலையாவது இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வந்து சரியான முறையில் அடுத்த 5 வருஷத்துக்கும் நடந்தால் தான் தொடர்ச்சியாக அங்கால மீதமாக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இருக்கிற ஆசனங்களும் பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அடுத்த 5 வருஷத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய ஆட்சி சிறப்பானதாக போய் மிகப்பெரிய அளவில் வடக்கு கிழக்கில் பெரிய பொருளாதாரம் நடந்ததுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களையும் கண்டிப்பாக அவர்களுக்கான ஆதரவை தான் மக்கள் கொடுப்பார்கள். அதுலேயும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதை வந்து மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். மக்கள்னு சொன்னால் மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இதுவும் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு மாறான ஒரு செயற்பாடா, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் வந்து அவர்களினுடைய தொடர்ச்சியான அந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கான அந்த வாக்கை வந்து விடாமல் இந்த முறையும் அவர்களுக்கான பெரும்பான்மையை வந்து மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வந்து கொடுத்துருக்கார்கள். இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அவர்களுடைய அதிகமான வாக்குகள் போயிருக்குது. அதிகமான ஆசனங்களையும் வந்து இலங்கை தமிழரசு கட்சி கொடுத்துருக்கார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மிச்ச எல்லா மாவட்டங்களையுமே நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி தான் பெரும்பாலான ஆசனங்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதில் வந்து மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு வந்து அந்த தமிழ் தேசியமன்றதை வந்து அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொல்லி இப்போ பெரும்பாலும் மக்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய வாக்காளர்களை வந்து அவர்கள் பேசப்படுறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த விடயத்திலிருந்தாவது இனிமேல் வரக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் திருந்தி சரியான முறையில் செயற்படுவார்கள்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது எவ்வளோ தூரத்துக்கு போகும்ன்றதையும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த தெரிவு செய்யப்பட்ட தமிழ் கட்சிகளில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள முக்கியமாக பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர் தான், அதாவது சுயேட்சை குழு 17 ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து, டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கார் ஒரு சுயேட்சை குழு மூலமாக. இவர் ரீசெண்ட் டேஸாக பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர். ஸோ இவர் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதும் பெரிய அளவில் தமிழ் மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விடயமாக வந்து இந்த விடயம் வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர்களுடைய தமிழ் மக்களுக்கான பணிகள் வந்து எப்படி நடக்குதுன்றதை. ஓகே, அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நாடு முழுக்களுமே வந்து எல்லா இடத்துலையுமே தமிழ்லையும் சரி சிங்கள மக்களையும் சரி பழைய
நீண்ட காலமாக இருந்த அரசியல்வாதிகளை வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து போட்டியும் போடலை, அதுலேயும் போட்டி போட்ட மக்களில் நிறைய பேரை வந்து மக்கள் நிராகரித்து புதிய நபர்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். அது சரி, பெரும்பான்மையாக இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தி இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே வந்து புதிதாக தான் இருக்க போகிறார்கள். ஆனால் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு சிலர், அந்த மாதிரி ஆக்கள் அதில் இருந்த நபர்களை எல்லாம் பார்க்கும்போது அதிகமான பழைய அரசியல்வாதிகளை வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்கிறதையும் இப்போ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்ன மாதிரியே பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம்னு சொல்லி சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து அமைச்சிருக்கிறார். அடுத்த 5 வருஷம் எங்களோட நாடு நல்லபடியாக முன்னேறி போகும், ஊழலற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து நாட்டை முன்னேறும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அது எப்படி போகும்ன்றதை வெயிட் பண்ணி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதான் விஷயம். தமிழ் கட்சிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை இந்த தேர்தல் கற்பித்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி நாட்டினுடைய எதிர்காலத்தை நினைச்சு மக்கள் வாக்களிச்சிருக்கார்கள்னு சொல்லி மக்களால் இப்போ பெரும்பாலும் விமர்சிக்கப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மக்களுடைய கருத்துக்கள் வந்து பகிர்ந்து கொள்றதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வரும்போது அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக இருக்க கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும் நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும். அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.